எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தைகள் செய்தால் அது பிரபலமாகிவிடும். ஏனென்றால் குழந்தைகளை ரசிக்காதவர்கள் இருக்க முடியாது. நம் எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை 5 வயது குழந்தை சாதனையாக செய்துள்ளது. அது என்ன விஷயம், என்ன சாதனை, அதை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. உடலுக்கு மட்டுமல்லாமல் மனதிற்கும் வலிமை தரும் ஒரு அற்புதம்தான் இந்த யோகா. இப்போது நாம் பார்க்க போவது மிக மிக இளைய தலைமுறை. ஆம், 5 வயது நிரம்பிய குழந்தை இனியா அனாயசமாக யோகா பயிற்சியை மேற்கொள்கிறார். இந்த பிஞ்சு கைகளும் கால்களும் செய்யும் சாகசம் பார்ப்போர் மனதை நிச்சயம் கொள்ளை கொள்ளும். ஸ்கேட்டிங்கில் ஆர்வம் கொண்ட இனியா தன் பார்வையை யோகா பக்கமும் திருப்பினாள். பெற்றோரான இளங்கோவும் பரமேஸ்வரியும் அவளுக்கு ஆதரவு கரம் நீட்ட இனியாவின் ஆர்வத்தை கண்ட அவரது உடற்பயிற்சி ஆசிரியர் முழு கவனத்துடன் யோகாசனங்களை அவளுக்கு கற்றுத்தர ஆரம்பித்தார். மற்றவர்கள் கடினமாக நினைக்கும் ஹனுமாசனத்தை இனியா இலகுவாக செய்தாள். அதையே தற்போது சாதனையாக மாற்றியுள்ளார். தொடர்ந்து ஹனுமாசனத்தில் பயிற்சி எடுத்த இனியா அதில் சாதனை படைக்க வேண்டுமென்றால் 15 நிமிடங்கள் அதே நிலையில் இருக்க வேண்டும் என்று இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் விதித்த நிபந்தனை. சரி, அதையும் தான் செய்து பார்த்து விடுவோமே என்று களத்தில் இறங்கினாள் இனியா. போட்டிக்கான நேரமும் வந்தது. இந்த பிஞ்சு குழந்தை 15 நிமிடத்தை கடந்து விடுவாளா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருக்க, இனியா ஹனுமாசனத்தில் அமர்ந்தாள். 15 நிமிடமும் கடந்தது. ஆம், விதிக்கப்பட்ட நிபந்தனையை உடைத்து தள்ளி 17 நிமிடம் 46 வினாடிகள் ஹனுமாசனத்திலேயே அமர்ந்து அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டாள் இனியா. உலகிற்கே யோகாவை அறிமுகப்படுத்திய நாடு இந்தியா. அதனால் தான் ஜூன் 21ஆம் தேதி உலக யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சென்னையை சேர்ந்த சிறுமி யோகாவில் புதிய சாதனை படைத்திருப்பது யோகா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்பதனை எடுத்துக்காட்டுகிறது. நியூ டே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பத்மநாபனுடன் செய்தியாளர் மாரிமுத்து.